கைஸ் இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 43 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து அர்லாங்க தான் காட்டுறாங்க. அர்லாங் லூஃபி அப்படியே சுற்றி ஒரு இடத்துல தூக்கி விட்டு எறிகிறான். பார்த்தா வந்து லூஃபி ஒரு பில்டிங்குள்ளார வந்து விழுந்திருப்பான். இந்த பில்டிங்கை பார்த்துட்டு இங்கே என்னடா வெறும் புக்ஸாக இருக்குங்க பேப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. உடனே அர்லாங்க சொல்லுவான், இங்கே தாண்டா சி மேப் வரைகிறவங்க எல்லாருமே இருப்பாங்க, இங்கே தான் நாமே இருப்பா அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பானா. என்னது நாமி இங்கே தான் இருப்பாளா, இங்கே அவளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அவளாம் வந்து நல்லா நிறைய டிராயிங் வரைவா, பார்க்க சூப்பராக இருக்கும். அது வந்து அந்த மேப் வச்சு நான் வந்து என்னோட வில்லேஜ்லேருந்து எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆமாண்டா, நான் வந்து நாமே வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் லூஃபி கேட்டுட்டு கடுப்பாயிருவான். இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இங்கே தான் வந்து நாமே உட்காந்து வரைவா, நான் வந்து அவளை வரைய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து லூஃபி கேட்க கேட்க அவனுக்கு இன்னும் கடுப்பாகிட்டே இருக்கும். ஒருத்தவன் பர்மிஷன் இல்லாமல் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி அவனுக்கு பிடிச்சதை செய்ய வைக்கக்கூடாதுடா, உனக்கு பிடிச்சதுக்கு அவனை வந்து செய்ய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. இப்போ லூஃபி வந்து எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான். இங்கே வந்து நாமி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்ற எல்லாத்தையும். அப்போ வந்து நாமியோட பெண்ணை பார்த்துருவோம், அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா அதில் வந்து பிளட் இருக்கும். அந்த பெண்ணை அப்படியே கீழே வச்சுட்டு, டேய் நாமி நீ எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஏய் நாமே ஒரு டூல்ரா, எனக்காக வரைஞ்சி கொடுக்குற ஒரு அடிமை மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க இதெல்லாம் கேட்டுட்டு லூஃபிக்கு ஒரு சைடு அப்படியே செம்ம கடுப்பாகும். அப்போ வந்து அவன் கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சுட்டு, இன்னையோட நீ சாவ போற அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனா. பார்த்தா வந்து அந்த கத்தி மூவே ஆகாது. என்னன்னு பார்த்தா லூஃபி அந்த பெண்ணை கீழே வச்சுட்டு ஒருத்த கையில பிடிச்சிருப்பான். இதுக்கு மேல வந்து உனக்கு எதுவுமே ரீசனே இல்லடா என்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு, நாமிக்காக நான் எதுக்கு சண்டை போட வந்தேன்னே புரிஞ்சுக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியவே உடச்சிருவான். இதை பார்த்துட்டு அர்லாங் வந்து ஓ அந்த அளவுக்கு இதுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். இந்த சைடு ஜின்னும் ஷோப்பும், டேய் நம்ம லூஃபியை காணும்டா, நம்ம பிக் ப்ரோவை காணோம், என்னமோ ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஊர் மக்கள்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க 2 பேரும் உள்ளார போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாம் நாமே ஒரு சைடு யோசிச்சுட்டு இருப்பா. லூஃபியை உள்ளார போய் என்ன லூஃபி பண்ற, சீக்கிரம் வெளியில வா, என்ன இங்க இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பா. அப்ப அர்லாங்கெல்லாம் வந்து திருப்பி பேச ஆரம்பிச்சிருவான். நாமியை மட்டும் என்கிட்ட விட்டுட்டு போயிரு, நான் வந்து நாமி எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு அவ டிராயிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. லூஃபி முடியாதுடா, அவன் வந்து என்னோட க்ரூமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். பார்த்தா வந்து பக்கத்துல இருக்க டேபிள் மட்டும் தான் பறந்து அப்படியே வெளியில வரும். இது எல்லாரும் பார்த்துட்டு என்னடா டேபிள் பறந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா பிக் ப்ரோ வந்து உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இசோப்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். நீ அவர் மேல என்ன நம்பிக்கை இல்லாம இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல, ஜஸ்ட் கொஞ்சம் பயந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா உள்ளார லூஃபி எல்லாத்தையும் அள்ளி அள்ளி வெளியில போட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் நாமே பார்த்துட்டு உடனே ஃபீல் ஆயிடுவா. இதுல தானே வந்து அவன் உட்காந்து வரையணும்னு சொன்னது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அப்படியே ஃபீல் ஆயிடுவான். இந்த சைடு வந்து லூஃபி அட்டாக் பண்ணாம எல்லாத்தையும் வந்து வெளியில தள்ளி விட்டுட்டே இருப்பான். உசா பேரை கத்த ஆரம்பிச்சிருவான். டே அவனை அட்டாக் பண்ணி அவனை ஃபர்ஸ்ட் தோக்காடுறான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் நாமே பார்த்துட்டு அவ வேற ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நம்மளுக்காக தானே லூஃபி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அர்லாங் அட்டாக் பண்ணுவான். அந்த மேப்ல போய் பட்ட மேப் ரெண்டா போயிடும். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் கடுப்பாயிரும் அர்லாங்கு. டேய் இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, அந்த மேப்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நான் வந்து அவள்கிட்ட இருந்து வரைஞ்சு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து அவங்க அம்மா போட்டோலாம் வரைஞ்சிருந்தா, பட் இதெல்லாம் நீ வரையக்கூடாது, இப்பெல்லாம் நீ வரைஞ்ச அப்படின்னா உங்க வில்லேஜ்ல இருக்க ஆள்லாம் வந்து கொண்டுருவா அப்படின்னு சொல்லி அவளை வந்து அடிச்சுன்னா இந்த இதெல்லாம் வரைய வச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதை கேட்டுட்டு லூஃபி வந்து இன்னும் கடுப்பாயிட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே வந்து வெளியில தள்ளி விட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே புக்ஸ் அந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து தள்ளி விட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் நாமே பார்த்துட்டு ஒரு வழியா வந்து ரிலீஃப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டவா அவ. எல்லாரும் வந்து இதை பார்த்துட்டு என்னங்க என்ன எல்லாமே பேப்பரா பறந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நாமிக்கு மட்டும் தான் தெரியும் அதோட வலி எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அர்லாங் வந்து அவனை கடிச்சிருவான். கடிச்ச உடனே லூஃபி வந்து சொல்லுவான், டேய் இப்ப புரியுதுடா நான் எதுக்காக இங்க வந்தா, எதுக்காக உன்னை தோக்கடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங்கோட மூக்கையே அப்படியே வளைச்சிருவான். வளைச்சது மட்டும் இல்லாம அப்படியே தள்ளி விட்டு அவன் காலை அட்டாக் பண்ண போறான்டா, இந்த அட்டாக்ல நீ முடிஞ்சா தப்பிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவன் காலை அப்படியே மேல தூக்குவான். மேல தூக்கிட்டு கம் கம் அப்படின்னு சொல்லுவான். திருப்பி வந்து கம் கம் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. அப்ப வந்து அர்லாங் அவன் மூக்க ஸ்டடி பண்ணிட்டு உடனே வந்து அர்லாங் வந்து ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். ஷார்க் டீத் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். பார்த்தா அவன் வந்து வாயை பறந்துட்டு அப்படியே சுத்திக்கிட்டே வருவான். கம் கம் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி லூஃபி அந்த அட்டாக் வந்து ஃபினிஷ் பண்ணுவான். பார்த்தா வந்து அந்த அர்லாங் பார்க்ல கிரவுண்ட் ஃப்ளோருக்கே வந்து லூஃபி அவன் காலை கொண்டு போயிடுவான். அதுல அந்த பார்க்கே வந்து சுக்குநூறா உடஞ்சிரும். அதை பார்த்து ஊர் மக்கள்லாம் ஷாக் ஆயிடுவாங்க, என்னடா அர்லாங் பார்க்கே உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஊர் மக்கள் பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து நாமே ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிருவா. லூஃபி உள்ளார தான் இருக்கான், லூஃபி லூஃபின்னு கத்திட்டே இருப்பானா. ஆனா அது ஃபுல்லா இடிஞ்சு விழுந்துரும். அப்ப லூஃபி சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பானா, அவனை காப்பாத்துவேன் கண்டிப்பா அப்படின்னு சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பானா. யோசிச்சு பார்த்துட்டு லூஃபி நீ வந்து உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா.
அதுக்கப்புறமேட்டு அப்படியே நெக்ஸ்ட் சீன் வந்து சாஞ்சி, நொஷிகோ, மேயர் அந்த 3 பேர் தான் பார்த்தா அவங்க அந்த தண்ணிக்குள்ள விழுந்திருப்பாங்க. தண்ணிக்குள்ள வந்தோன்னா என்ன லூஃபி உயிரோட இருக்கானா செத்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. நெக்ஸ்ட் சீன் வந்து சோரோ கிட்ட போகுது. சோரோ படுத்திருப்பான். அவன் மூஞ்சிலே வந்து ஒரு கல் ஒன்று அடிக்கும். அடிச்சா யாரா அது என் மூஞ்சில கல்ல எடுத்துட்டு அடிச்சது அப்படின்னு சொல்லி எந்திச்சு கத்தி அதுக்கப்புறமேட்டு யோசிப்பான். ஓ லூஃபி தான் வந்து இது எல்லா வேலையும் முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து லூஃபி வருவானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க. உசோப்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிடுவான் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து மேல ஏதோ கல் அசைற மாதிரி இருக்கும். கல் அசைஞ்சு லூஃபி அப்படியே எந்திரிச்சு வருவான். எந்திரிச்சு வந்துட்டு அப்ப நாமிட்ட கேட்பான். நாமி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா. நாமி அப்படியே ஏக்கத்தோட பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு உசோப்லாம் வந்து டேய் லூஃபி எந்திரிச்சிட்டான்டா, நம்ம வந்து நம்ம குரூ வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப நாமிட்ட வந்து நாமி நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்பானா. நாமி உடனே வந்து அழுதுகிட்டே வந்து ஆமா நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். உசோப்பு, நாமி, ஜோரோ எல்லாருமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதோட நம்ம குரூக்கு வந்து ஒரு நேவிகேட்டர் கிடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணலாம். முக்கியமா வந்து கிராண்ட் லைன் போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாயிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நொஜுகோலாம் வந்து எப்படியோ அர்லாங் பார்க் வந்து நம்ம மீட் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு வந்து ஜாலியாக சுத்திட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து அப்படியே லூஃபியை தூக்கி தூக்கி போட்டுட்டு இருப்பாங்களா. ஒரு டைம் வந்து தூக்கி போடும்போது கீழே விட்டுருவாங்க வேணுங்கன்னு. உசப்பு ஒரு சைடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். நான் அவனும் வந்து ஸ்ட்ராங்கான பிரேவான வாரியர் ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து நாமி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே லூஃபி கிட்ட வந்துட்டு இருப்பான். அப்ப லூஃபி மேல தூக்கி போடுறாங்க, டக்குனு கீழே போட்டுருவாங்க. டேய் இதுவும் நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து நாமி வந்து கேப்பை வந்து லூஃபி தலையில போட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஃபை ஒன்று அடிப்பாங்க. அந்த டைம் அடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த மேயர் வந்துருவாரு. அந்த மெரைன் வந்து நான் தான் வந்து ஒரு கேனலு, ஸோ அதனால வந்து நீ அர்லாங்க தோக்கடிச்சிருக்க, அதனால உன்னை நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க. அது வந்து ஊர் மக்கள் எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபிஷ்மேன் வந்து தோப்பாங்கன்னு எதிர்பார்க்கல, பட் தோத்துட்டாங்க. இனிமேல் வந்து இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜோரோ வந்து பின்னாடி பிடிச்சிருவான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து நம்ம குரூ எல்லாரும் சேர்ந்து அந்த நெய்வேலிகளை அடிச்சு விடுவான். அடிச்சுட்டு அதோட வந்து நாமி சும்மா இருக்காம நீ அக்கா மேலேயே வந்து கை வச்சிருக்கிற, அது இல்லாம என் தோட்டத்துல வந்து நீ கை வச்சிருக்க, ஸோ அதனால உனக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவனை மட்டும் தனியே தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருப்பா தண்ணிக்குள்ள போட்டு போட்டு. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாங்க எல்லாரும். டேய் என்னடா ஈஸியா கேனலா தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நாமே போய் சொல்லுவா இங்கேருந்து நீ காசு வாங்கிட்டு போன தெரியுமா, அந்த காசு எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுக்குற அந்த ஊர் வில்லேஜுக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் வந்து நீ வந்து ப்ரொடெக்ட் பண்ணியே தான் ஆகணும். செகண்ட் திங் என்கிட்ட ஒரு 100 மில்லியன் பெரிஸ் எடுத்துட்டு போன தெரியுமா, அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுக்குற, அதுவும் இந்த வில்லேஜ் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லாட்டினா வந்து நாங்க யாரும் சும்மா ஓட மாட்டோம் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தலை தெரிச்சு ஓடிட்டு இருப்பான். உடனே உசோப் வந்து கத்த ஆரம்பிச்சிடான். டேய் நீங்க அடிச்சது வந்து நேவி ஆளுங்களடா, இப்போ மட்டும் அவங்க திருப்பி வந்தாங்கன்னு வச்சுக்கேன் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. ஊர் மக்கள்லாம் வந்து நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ஓடிட்டு இருப்பாங்க. எங்க ட்ரீமே வந்து நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க, எங்களை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து அந்த மேயரை காட்டுவாங்க. மேயர் வந்து யோசிச்சு பார்த்திருப்பாரு. நாமே உனக்காக வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஸோ அதனால வந்து நீ அவங்க கூட போறதா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஃபர்ஸ்ட் டைம் அர்லாங் வந்து இனிமேல் வந்து எனக்கு தான் இந்த ஏரியா சொந்தம், நீங்க வந்து காசு கொடுக்கணும் அடிச்சது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துருப்பாங்க மக்கள் எல்லாரையும். அப்ப நாமி வந்து அப்படியே அழுதது அவன் தூக்கிட்டு போனது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் அவன். இதுக்கு மேல வந்து இவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல நம்ம வந்து இதுக்கு கஷ்டப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எப்படியே தோக்கடிச்சாச்சு, நாமே வந்து இனிமேல் ஃப்ரீ ஆயிடுவா, நாமே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், வெள்ளமே உன் பொண்ணு வந்து உன்னோட பிரேவா இருந்திருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேனலை கட்டுவாங்க. அந்த கேனல் போயிட்டு மிலிட்ரிக்கு வந்து ஃபோன் அடிச்சு சொல்லிட்டு இருப்பான். டேய் இந்த மாதிரி வந்து லூஃபின்னு சொல்லிட்டு ஒரு ஷேடட் பைரஸ் வந்து அர்லாங்க தோக்கடிச்சிருக்கான், அதுவும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் மேல அது என் மேல கை வச்சிருக்கான், அவன் மேல ஒரு பெரிய பவுண்டரியை போடுங்கடா, அவனோட டீட்டெயில் நான் சீக்கிரம் அனுப்பிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து அவனோட டீட்டெயில் வந்து போட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிடுவான். பார்த்தா வந்து அவனுக்கும் சரி ஓகே நாங்களும் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து போட்டுருவாங்க. பார்த்தா வந்து 30 மில்லியன் பெரிஸ் வந்து போட்டிருப்பாங்க டெத் ஆர்டர்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது கேஸ். பாய்.